வெளியுறவுத்துறை நிபுணர் பாலாஜி அவர்கள் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நம்ம இப்போ செய்திகளை பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து அந்த போர் நிறுத்த அறிவிப்பையும் தாண்டி அந்த சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லையோர மாநிலங்களை இப்படியான தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எல்லையோர மாநிலங்களில் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க 5:30 மணிக்கு. ஆனால் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணது 12ஆம் தேதி தான் கான்வர்சேஷன் இருக்காங்க டிஜிஎம்ஓஸ், 2 டிஜிஎம்ஓஸும். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அவங்க ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூட அதை ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் அங்கே இருக்கிற மிலிட்டரி அந்த சீஸ்ஃபயரை அக்செப்ட் பண்ணிங்களாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நமது மீது, நமது எல்லை மாநிலங்களில் வசிக்கும் மக்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்பது தெரிகிறது. அதுக்கு உக்க பதிலடியாக நம்மளும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ட்ரோன்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கோ, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்காங்க. அப்படி ஒருவேளை அவங்க ரிட்டாலியேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளும் அந்த ரிட்டாலியேஷன் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுல தான் அவங்க கவர்மெண்ட் ஃபுல் இது கொடுத்துருக்காங்க மேடம். திரு பாலாஜி, இப்போ நீங்க இந்த தாக்குதல் அந்த சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டதன் பிறகு அவங்க நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஒப்புக்கொண்டதாக அவங்க தரப்புல சொல்லப்பட்டதே, இந்திய தரப்பிலும் சொல்லப்பட்டதே. அப்போ உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படலையா? அது அப்படி சொல்லிட்டாலும் கூட அந்த சண்டை நிறுத்தம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனா அந்த உறுதிப்படுத்தப்பட்டதுமே பாத்தீங்கன்னாக்கா அது predominantly at the strategic level. பட் ஆனா டாக்டிக்கல் ஆபரேஷன் லெவல்ல அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களோட இன்டென்சிட்டி. அதுக்கு தகுந்தபடி உச்ச நடவடிக்கைகளை நம்மளே கொடுத்துட்டு தான் இருப்போம். இல்ல இப்ப இது எப்போ எந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை இன்டர்செப்ட் பண்ணி அதை தடுக்கும். அப்படி ஒருவேளை அவங்க இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா நம்மளும் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்றது இப்ப பொய்யா போயிடுச்சு, அப்படிதானே? இல்ல, சண்டை நிறுத்தம்ங்கிறது predominantly at the strategic level. ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல விஷயங்கள் வேற, அந்த டாக்டிக்கல் ஆபரேஷன் லெவல்ங்கிறது இன்க்ரீஸ் வேற. ட்ரூப் மொபிலைசேஷன் தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த டாக்டிக்கல் லெவல்ல அவங்க இந்த மாதிரி ஃபயரிங் யூசிங் ட்ரோன்ஸ் பண்ணும்போது அது டாக்டிக்கல் ஆபரேஷன் லெவல்ல நம்மளும் டாக்டிக்கல் ஆபரேஷன் லெவல்ல நம்மளும் அதுக்கான ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல்ல அந்த சண்டை நிறுத்தம் வந்துருச்சு, டாக்டிக்கல் லெவல்ல அது வரலன்னு சொல்றீங்களா? இந்த டாக்டிக்கல் லெவல்ல எப்போ? டாக்டிக்கல் லெவல்ல அதுக்கு வராதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற இவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க அங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த மோட்டிவ் அந்த ஈவன் அந்த புஷ்ல தான் இருக்கு. ஸோ அந்த மோட்டிவ் அந்த புஷ்ல இருக்கும்போது நமக்கும் ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீநகர்ல ட்ரோன்ஸ் வந்திருக்கு, இன்னும் சில எல்லை மாநிலங்களே அந்த ட்ரோன்ஸ் வந்திருக்கு. அது தகுந்தபடியான ரிட்டாலியேஷன் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அப்கோர்ஸ் டிஜிஎம்ஓ கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் தேதி வரும். பட் டிஜிஎம்ஓ கான்வர்சேஷன் எப்படிப்பட்ட கான்வர்சேஷன் நடத்த போறாங்க, என்னென்ன இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ண போறாங்க, அது ஆபரேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் லெவல். பட் அந்த டாக்டிக்கல் ஆபரேஷன் லெவல்ல இஷ்யூஸ் நடக்கும்போது நமக்கு அது ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகும்.